எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திகை தீப திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடுறதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலுமே கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதின கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதையுமே நான் ஒரு புக்கில் படிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் 2 பேருக்கு இடையே ஒரு பெரிய போட்டியே வந்துருச்சு. நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டி சிவபெருமான்கிட்டயே போயிருச்சு. ரொம்ப முத்தி போய் நான் பெருசா நீ பெருசா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவபெருமான் ஒரு ஜோதி வடிவமாக, அதாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்து அவர் அந்த உருவம் எடுத்து என்னுடைய அடியையும் முடியையும் யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ விஷ்ணு பகவான் வராக உருவம் எடுத்து, அதாவது பன்றி வடிவ உருவம் எடுத்து சிவனை பாதத்தை பார்க்குறக்காக கீழ் நோக்கி போகிறாரு. பிரம்மா அன்னப்பறவை உருவம் எடுத்து அவருடைய தலைபாகத்தை பார்க்குறக்காக மேலே பறந்து போகிறாரு. பல 100 வருஷம் ஆயிடுது, பல 100 ஆண்டுகள் ஆயிடுது. அப்படி இருந்துமே அதை பார்க்க முடியல. சிவபெருமான அடியையும் பார்க்க முடியல, முடியையும் பார்க்க முடியல. 2 பேருமே தோல்வியை ஒத்துக்கிறாங்க. சிவபெருமான் கிட்ட ஒத்துக்கும் போது அப்போ கேட்டுக்கிறாங்க, நாங்கள் உங்களை ஜோதி வடிவத்தில் பார்த்துட்டோம் இல்லையா, அதே மாதிரி மக்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆனால் ஈசனுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஈசனை அடிமுடி காண முடியாத அருட்பெருஞ்சோதி அப்படின்னு அழைப்பாங்க. அப்புறம் அப்படின்னு மக்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா அந்த ஜோதி வடிவத்தில். அப்போ சிவபெருமானும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இந்த நிகழ்வு எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தான் நடந்திருக்குது. சரிங்களா? அதனால தான் அங்கே ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அங்கே தீபம் ஏற்றுறாங்க மலைக்கு மேலே. மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 2668 அடி உயர மலையில் தீபம் ஏற்றுறாங்க. ஜோதி வடிவத்தில் இருந்த அந்த சிவபெருமான் தான் இங்கே மலை வடிவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம், நம்பிக்கை. சரிங்களா? இப்போ எல்லாருமே அந்த திருவண்ணாமலை போய் பார்க்க முடியாது. அதனால் அந்த தீபத்தை அந்த அன்னைக்கு கார்த்திகை தீபத்து அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு அவங்கவுங்க வீட்டில் விளக்கேற்றி அந்த ஜோதி வடிவத்தில் சிவபெருமானை திருவண்ணாமலை அந்த மலை தீபத்தை பார்க்குற மாதிரி நம்ம வீட்டில் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணுறோம். சரிங்களா? இப்போது இந்த திருவண்ணாமலை நினச்சாலே நமக்கு முத்தி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. திருவண்ணாமலையுடைய அந்த தீபத்தை பார்த்தா நமக்கு அவ்வளோ ஒரு நமக்கு நம்ம குடும்பத்தில் நமக்கு நினச்சது நடக்கும். நம்மளுடைய வீட்டில் நம்ம என்னெல்லாம் நேர்த்தி கடன் வைக்கிறோமோ அதெல்லாமே நடக்கும். அது வருஷத்தில் ஒரு நாள் தான் அந்த தீபம் ஏற்றுவாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான தீபம். யாருமே மிஸ் பண்ணாமல் அந்த தீபத்தை நீங்கள் நேரில் போய் பார்க்க முடிஞ்சவங்க நேரில் போய் பார்க்கலாம். அப்படி முடியாதவங்க டிவியில் பார்க்கலாம். டிவியில் காமிக்கிறாங்க இல்லையா, அதில் பாருங்கள். பார்த்துட்டு அப்புறமா வீட்டில் நீங்கள் விளக்கேற்றுங்க. திருவண்ணாமலை தீபத்தை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே வீட்டில் விளக்கேற்றி அன்றைக்கி தீப திருநாளை கொண்டாடுங்க. ரொம்ப நல்லபடியாக கொண்டாடுங்க. நானும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நீங்கள் என்னெல்லாம் வேண்டுறீங்களோ அதை நானுமே உங்களுக்கு வேண்டினது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.